Hello friends, welcome back to my channel Success. Friends, இன்னைக்கு நம்ம cardinal utility analysis இதுல consumer surplus இத பத்தி நம்ம படிக்க போறோம். ஏற்கனவே நம்ம law of diminishing marginal utility, law of equimarginal utility இது ரெண்டையும் படிச்சிட்டோம். இன்னைக்கு consumer surplus. இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கக்கூடியதான பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அந்த ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாங்க இன்னைக்குள்ள பாடம் நம்ம பார்க்கலாம். கன்சியூமர் சர்ப்ளஸ். This concept consumer surplus was originally introduced by classical economists. Then later on it was modified by Jevons and Jules Dupuit, the French engineer economist in 1844. The refined form of the concept of consumer surplus was given by Alfred Marshall. This consumer surplus is based on the law of diminishing marginal utility. Consumer surplus, நுகர்வோர் உபரி. இந்த கான்செப்டை உருவாக்குனது கிளாசிக்கல் எக்கானமிஸ்ட், தொன்மை காலத்து பொருளியல் அறிஞர்கள், கிளாசிக்கல் எக்கானமிஸ்ட். அவங்களால உருவாக்கப்பட்டாலும் அதை மாடிஃபை பண்ணது யாருன்னா ஜெவான்ஸ் அண்ட் ஜூல் டூபிட். இந்த ரெண்டு எக்கானமிஸ்ட் தான் இந்த கன்சியூமர் சர்ப்ளஸ் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த ஜூல் டூபிட் ஒரு பிரெஞ்சு என்ஜினியர் எக்கானமிஸ்ட். 1844 இந்த கான்செப்ட் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு இப்ப இருக்கிறது மாதிரி இந்த கன்சியூமர் சர்ப்ளஸ் இப்ப இருக்கிறது மாதிரி ஒரு நல்ல வடிவத்துல கொண்டு வந்தது ஆல்ஃபிரட் மார்ஷல். ஆல்ஃபிரட் மார்ஷல் தான் இந்த கான்செப்டை வடிவமைத்து சரியான ஒரு முறையில கொண்டு வந்தது ஆல்ஃபிரட் மார்ஷல். இந்த கன்சியூமர் சர்ப்ளஸ் எந்த லாவை பேஸ் பண்ணி இருக்குன்னா லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி, குறைந்து செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி. நம்ம இந்த கார்டினல் யூட்டிலிட்டி அனாலிசிஸ்ல ஃபர்ஸ்ட் படிச்சோம் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. அதை பேஸ் பண்ணி தான் இந்த கன்சியூமர் சர்ப்ளஸ் இந்த லா இருக்குது. இதனோட டெஃபினிஷன் நம்ம பார்த்தோம்னா ஆல்ஃபிரட் மார்ஷல் கன்சியூமர் சர்ப்ளஸ் இதை எப்படி டிஃபைன் பண்றான்னா தி எக்ஸஸ் ஆஃப் பிரைஸ் which a person would be willing to pay a thing rather than go without the thing over that which he actually does pay is the economic measure of this surplus satisfaction. This may be called consumer's surplus. Consumer surplus நுகர்வோர் உபரி என்பது ஒரு பொருளை நம்ம வாங்காம போகிறத காட்டிலும் அந்த பொருளை வாங்குவதே மேல். வாங்காம இருக்க முடியல, ஆனா வாங்கணும் கண்டிப்பா. அப்படி வாங்கும்போது நம்ம கொடுக்க நினைத்த விலைக்கும் அந்த பொருளுடைய உண்மை விலைக்கும் உள்ள வித்தியாசம் தான் அந்த நுகர்வோர் உபரி. ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை நம்ம வாங்க வேண்டாம் அப்படின்னு போகிறத விட வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம கொடுக்க நினைக்கிற அந்த கன்சியூமர் கொடுக்க நினைக்கும் விலைக்கும் அது அந்த பொருளுடைய உண்மையான விலைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, அந்த என்ன டிஃபரன்ஸ் இருக்குது, அதை தான் கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காரு. இதனோட அசம்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன், மார்ஷல் அஸ்யூம்ட் தட் யூட்டிலிட்டி கேன் பி மெஷர்டு. கன்சியூமர் சர்ப்ளஸ்ல நம்ம பயன்பாடு யூட்டிலிட்டியை நம்ம மெஷர் பண்ண முடியும். 1, 2, 3 அப்படி நம்ம மெஷர் பண்ண முடியும். The marginal utilities of money of the consumer remain constant. கன்சியூமர் செலவிடக்கூடியதான அந்த மணி அவரோட பணத்தினுடைய மார்ஜினல் யூட்டிலிட்டி இறுதி நிலை பயன்பாடு எப்பவுமே கான்ஸ்டண்டா இருக்கும், ஒரே அளவா இருக்கும், அதுல எந்த மாற்றமும் இருக்காது. There are no substitutes for the commodity in question. இந்த நம்ம வாங்கக்கூடியதான அந்த கன்சியூமர் வாங்கக்கூடியதான அந்த பொருளுக்கு எந்த சப்ஸ்டிடியூட்டும் இருக்காது, எந்த பதிலீட்டு பொருட்களுமே இருக்காது. பதிலீட்டு பொருட்கள் என்பது இந்த கன்சியூமர் சர்ப்ளஸ்ல இருக்காது. Fourth assumption, the taste, income and character of the consumer do not change. அந்த கன்சியூம் பண்ணக்கூடியதான கன்சியூமருடைய டேஸ்ட், இன்கம், கேரக்டர், அவருடைய சுவை, வருமானம், அவருடைய செயல்பாடுகளிலே எந்த மாற்றமும் இல்லை. Utility of one commodity does not depend upon the other commodities. வாங்கக்கூடியதான ஒரு பொருளின் பயன்பாடு மற்ற பொருட்களை சார்ந்தது அல்ல.
ஒரு கமாடிட்டி அவர் கன்சியூம் பண்றாருன்னா அதுல உள்ள பயன்பாடு தனியா இருக்கும், அடுத்த பொருளை கன்சியூம் பண்ணும்போது அதனுடைய பயன்பாடு தனியா இருக்கும். ஒவ்வொரு பொருளும் ஒன்றை ஒன்று தொடர்புடையது, சார்ந்தது அல்ல. Consumer surplus is the difference between the price that a consumer is willing to pay, potential price, and what he actually pays. Consumer surplus ன்னு சொல்றது நம்ம பார்த்தோம், அந்த கன்சியூமர் கொடுக்க நினைக்கும் அந்த பொருளை வாங்குவதற்காக அவர் என்ன விலையை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரோ அதான் கன்சியூமர் இஸ் வில்லிங் டு பே, பொட்டன்ஷியல் பிரைஸ். அவர் கொடுக்க நினைக்கிறதான விலை பொட்டன்ஷியல் பிரைஸ். அண்ட் வாட் ஹி ஆக்சுவலி பேஸ், எவ்வளவு விலை கொடுத்து வாங்குறார், உண்மை அந்த பொருளினுடைய உண்மை விலை என்ன, அவர் எவ்வளவு கொடுக்கணும், அது அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் கன்சியூமர் சர்ப்ளஸ். Consumer is willing to pay, the price that a consumer is willing to pay or potential price and what he actually pays. இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் கன்சியூமர் சர்ப்ளஸ். நம்ம எழுதணும்னா கன்சியூமர் சர்ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் அ பர்சன் இஸ் வில்லிங் டு பே மைனஸ் வாட் ஹி ஆக்சுவலி பேஸ், ஆர் கன்சியூமர் சர்ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ். பொட்டன்ஷியல் பிரைஸ்ன்னு சொல்றது கொடுக்க நினைக்கிறதான விலை, ஆக்சுவல் பிரைஸ் உண்மையான அந்த பொருளுடைய உண்மையான விலை. கன்சியூமர் சர்ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு TU மைனஸ் P இன்டு Q. மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம்ல நம்ம எழுதும்போது கன்சியூமர் சர்ப்ளஸை எப்படி எழுதுவோம்னா TU டோட்டல் யூட்டிலிட்டி மைனஸ் P இன்டு Q. P அந்த பொருளினுடைய விலை, அந்த பொருளினுடைய விலை பிரைஸ், P இன்டு Q எவ்வளவு குவான்டிட்டி கன்சியூம் பண்ணியிருக்கோம் அந்த அளவு Q. டோட்டல் யூட்டிலிட்டி மைனஸ் P இன்டு Q. டோட்டல் யூட்டிலிட்டிலேருந்து ப்ரைஸையும் குவான்டிட்டியும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூவை டோட்டல் யூட்டிலிட்டிலேருந்து நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு கன்சியூமர் சர்ப்ளஸ் கிடைக்கும். இதை நம்ம இந்த டேபிளில் பார்த்தோம்னா யூனிட்ஸ் ஆஃப் கமாடிட்டி, அந்த கன்சியூமர் ஆப்பில் கன்சியூம் பண்ணுறாருன்னு நம்ம அஸ்யூம் பண்ணுவோம். யூனிட்ஸ் ஆஃப் கமாடிட்டி எத்தனை யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணுறாரு, இங்க willingness to pay or potential price or marginal utility, என்ன விலையை கொடுக்கலாம் அந்த ஆப்பிளுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் என்ன விலையை கொடுக்கலாம்னு அவர் தீர்மானம் பண்றாரோ அது willingness to pay, potential price அல்லது marginal utility. நெக்ஸ்ட் ஒன் ஆக்சுவல் பிரைஸ், அந்த பொருளினுடைய உண்மையான விலை. இங்க கடைசியா கன்சியூமர் சர்ப்ளஸை நம்ம கால்குலேட் பண்றது. கன்சியூமர் சர்ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ். இப்போ அந்த கன்சியூமர் ஃபர்ஸ்ட் யூனிட் ஆஃப் ஆப்பில் கன்சியூம் பண்ணும்போது வாங்கும்போது அவர் எவ்வளோ விலை கொடுக்கலான்னு நினைக்கிறாருன்னா 6 ரூபாய் கொடுக்கலான்னு நினைக்கிறாரு, 6 rupees. ஆனால் அந்த ஆப்பிளோட ஒரிஜினல் ப்ரைஸ் 2, ஆக்சுவல் ப்ரைஸ் 2 rupees. அவர் அந்த கன்சியூமர் 6 ரூபாய் கொடுக்கலான்னு நினைக்கும் போது அந்த பொருளுக்கான உண்மை விலை 2 rupees. அப்படின்னா கன்சியூமர் சர்ப்ளஸ் அவருக்கு இப்போ எவ்வளோ சர்ப்ளஸாக இருக்குன்னா 6 minus 2, 4 rupees சர்ப்ளஸாக இருக்கு. 6 பொட்டன்ஷியல் பிரைஸ் மைனஸ் 2 ஆக்சுவல் பிரைஸ். செகண்ட் யூனிட் அவர் கன்சியூம் பண்ணும்போது 5 rupees கொடுக்கலான்னு நினைக்கிறாரு. அந்த கன்சியூமர் அந்த ஆப்பிளுக்கு 5 rupees கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு, ஆனால் அதனோட விலை 2 rupees. அப்போ அவருக்கு கன்சியூமர் சர்ப்ளஸாக கிடைக்கக்கூடியது 5 minus 2, 3 rupees. தேர்ட் யூனிட் ஆஃப் ஆப்பிள் கன்சியூம் பண்ணுறாரு, அவர் இப்போ நினைக்கிறாரு 4 rupees கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கும் போது ஆக்சுவல் பிரைஸ் 2 rupees, அவருக்கு சர்ப்ளஸ் இப்போ 2 rupees கிடைக்குது. 4 minus 2, 2. ஃபோர்த் யூனிட் கன்சியூம் பண்ணும்போது 3 rupees கொடுக்க நினைக்கிறார், உண்மை விலை 2 rupees. 3 minus 2, 1. இப்போ அவருக்கு கன்சியூமர் சர்ப்ளஸ் 1 rupee. ஃபிஃப்த் யூனிட் கன்சியூம் பண்ணும்போது 2 rupees தான் கொடுக்கலான்னு நினைக்கிறாரு, அதனோட ஆக்சுவல் ப்ரைஸும் 2 rupees தான். ஸோ கன்சியூமர் சர்ப்ளஸ் 0, 2 minus 2, 0. இப்போ அவரோட டோட்டல் இந்த மார்ஜினல் யூட்டிலிட்டி எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியதான் டோட்டல் யூட்டிலிட்டி 20. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடியதான டோட்டல் யூட்டிலிட்டி 20. அந்த கன்சியூமர் 5 யூனிட்ஸ் ஆஃப் ஆப்பிள் கன்சியூம் பண்ண பிறகு கிடைக்கக்கூடியதான டோட்டல் யூட்டிலிட்டி 20. ஆக்சுவல் ப்ரைஸ் 5 யூனிட்ஸுக்கும் சேர்த்து நம்ம பார்த்தோம்னா 2 rupees-ஆ 5 யூனிட்ஸ் அவர் கன்சியூம் பண்ணும்போது அவர் கொடுக்க வேண்டிய விலை 10 ரூபாய். இங்க கன்சியூமர் சர்ப்ளஸ் பார்த்தோம்னா 10 ரூபாய். 4, 3, 2, 1
இந்த இவ்வளோத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு அவர் கன்சியூமர் சர்ப்ளஸ் அவருக்கு கிடைக்கக்கூடியதான சர்ப்ளஸ் rupees 10. டோட்டல் யூட்டிலிட்டி 10, டோட்டல் யூட்டிலிட்டி 20, ஆக்சுவல் பிரைஸ் 10, கன்சியூமர் சர்ப்ளஸ் 10. இதை நம்ம மேத்தமேட்டிக்கல் ஃபார்ம்ல பார்த்தோம்னா consumer surplus total utility minus actual price into units of commodity. Total utility நமக்கு 20 கிடைச்சது. 20 minus price, ஆப்பிளோட price 2 rupees, quantity 5 units அவர் consume பண்ணியிருக்காரு. So 20 minus 2 into 5, 10. 20 minus 10 is equal to 10. Consumer surplus 10 rupees. இதை நம்ம கிராஃப்ல பிளாட் பண்ணோம்னா இங்கே இந்த கிராஃப்ல OX ஆக்சிஸ்ல நம்ம குவான்டிட்டி டிமாண்டட் அதை எடுக்கிறோம். OY ஆக்சிஸ் பிரைஸ், எவ்வளோ பிரைஸ், அந்த பிரைஸை நம்ம இங்கே எடுக்கிறோம். இந்த D1 லைன் இது யூட்டிலிட்டி லைன். அந்த கன்சியூமர் எவ்வளவு கன்சியூம் பண்றாரோ அதை மெஷர் பண்ணக்கூடிய யூட்டிலிட்டி லைன் தான் இந்த D1. ஃபர்ஸ்ட்ல நம்ம அந்த டேபிள் படி OD 6 rupeesன்னு வச்சுக்கோம். OD amount the consumer is willing to pay. அவர் அந்த ஆப்பிள் கன்சம்ஷனுக்கு அவர் 6 rupees கொடுக்கலாம்னு நினைக்கிறார் ஃபர்ஸ்ட் யூனிட் கன்சியூம் பண்ணும்போது. அது அப்படியே குறைஞ்சு ஆனால் 2 rupees தான் ஆக்சுவல் பிரைஸ். OP அமௌண்ட் தான் ஆக்சுவல் பிரைஸ். ஸோ இங்கேருந்து டியிலேருந்து பி வரைக்கும் குறைஞ்சு வந்த பிறகு கடைசி யூனிட்டுக்கு அவர் பே பண்ணும்போது 2 rupees தான் பே பண்ணுறாரு. ஸோ ஓபி அமௌண்ட் பிரைஸ், ஓக்யூ அமௌண்ட் கன்சம்ஷன். அப்போ இங்க நம்ம கன்சியூமர் சர்ப்ளஸ் பார்த்தோம்னா ODCQ, ODCQ இது இவ்வளவு டோட்டல் ஏரியா, டோட்டல் யூட்டிலிட்டி. அதுல இருந்து மைனஸ் OPCQ, OPCQ இங்க OPக்கு 2 price 2 rupees into OQ 5 units of consumption. So 10. ODCQ total utility 20 minus OPCQ 10. 2 into 5 10. 20 minus 10 is equal to 10. So the consumer surplus is 10 rupees. Area PDC. இங்க நம்ம பார்த்தோம்னா இந்த P ஷேடட் ஏரியா, இங்க ஷேட் பண்ணியிருக்க கூடியதான இந்த ஏரியா கன்சியூமர் சர்ப்ளஸ். அவருக்கு உபரியா கிடைக்கக்கூடியது, அந்த கன்சியூமருக்கு சர்ப்ளஸா கிடைக்கக்கூடியது தான் கன்சியூமர் சர்ப்ளஸ். இங்க கன்சியூமர் சர்ப்ளஸ் அதனோட கிரிட்டிசிசம் பார்த்தோம்னா யூட்டிலிட்டி cannot be measured because utility is subjective. பொதுவாக நம்ம இந்த கார்டினல் யூட்டிலிட்டி அனாலிசிஸ்ல எல்லாமே என்ன அசியூம் பண்றோம்னா யூட்டிலிட்டியை மெஷர் பண்ண முடியும், 1 2 3 அப்படி மெஷர் பண்ண முடியும்னு அசியூம் பண்றோம். ஆனா கிரிட்டிசைஸ் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா யூட்டிலிட்டியை மெஷர் பண்ண முடியாது, அது ஒரு சப்ஜெக்டிவ் கான்செப்ட், அது ஒரு ஃபீலிங், சைக்கலாஜிக்கலா உள்ளது, உள்ளுணர்வை சார்ந்தது, நம்ம அதை மெஷர் பண்ணி 1 2 3 அப்படி மெஷர் பண்ண முடியாது அப்படி சொல்றாங்க. Second one, marginal utility of money does not remain constant. Marginal utility of money, பணத்தினுடைய இறுதிநிலை பயன்பாடு கான்ஸ்டன்டாவே இருக்காது, அது மாறிக்கொண்டு தான் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் கன்சியூம் பண்ணும்போது மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்காது. பொட்டன்ஷியல் பிரைஸ் இஸ் இன்டர்னல், இட் மைட் பி நோன் டு த கன்சியூமர் ஹிம்செல்ஃப். நம்ம பொட்டன்ஷியல் பிரைஸ் அப்படின்னு சொல்றோம் கன்சியூமர் சர்ப்ளஸ்ல, கொடுக்க நினைக்கிறதான விலை. எந்த ஒரு கன்சியூமருமே நான் இவ்வளவு கொடுக்க நினைத்திருந்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அது அவரோட இன்டர்னல் கான்செப்ட். நம்ம இவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க எப்பவுமே. அதனால இந்த கான்செப்டை வந்து நம்ம இங்க கன்சியூமர் சர்ப்ளஸ்ல அது ஒரு ரியல் கான்செப்டா எடுக்க முடியாது. பொட்டன்ஷியல் பிரைஸ் இஸ் இன்டர்னல், இட் மைட் பி நோன் டு த கன்சியூமர் ஹிம்செல்ஃப். அந்த கன்சியூமருக்கு மட்டும்தான் அது தெரியும், மற்றவங்களுக்கு அது தெரிய வாய்ப்பில்லை. அதனால நம்ம இது வந்து இங்க அப்ளிகபிள் இல்லை பொட்டன்ஷியல் பிரைஸ் அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனோட கண்டினியூஷன் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோவை பார்க்கறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.